வாழை இலை பயன்படுத்தும் நாடுகளும் வாழை இலை கலாச்சாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியாவில் திருமணம் உள்பட முக்கியமான நிகழ்வுகளில் வாழை இலைகள் பிரதானமாக இடம்பெறும். பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவமாக கருதப்பட்டாலும் மக்கும் தன்மை கொண்டவை என்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்பது முக்கியமானது. உணவு பரிமாறுவதற்கு அவை சிறந்த தேர்வாகவும் அமைகின்றன. பிலிப்பைன்ஸ் கமாயன் என்பது பிலிப்பைன்ஸ் நாட்டில் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் பாரம்பரிய உணவு பாணியாகும். இந்த விருந்து நிகழ்வின் போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உணவு பரிமாறப்படாது. மேஜை டேபிள் முழுவதையும் வாழை இலைகள் தான் ஆக்கிரமித்திருக்கும். அதில் விதவிதமான உணவுகளை குவித்து வைப்பார்கள். அங்கு கமாயன் என்ற வார்த்தைக்கு கைகள் என்று பொருள். உணவு வாழை இலைகளில் பரிமாறப்பட்டு கைகளால் உண்ணப்படுவதையே குறிக்கும். இலங்கை இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள வெப்பமண்டல நாடான இங்கு வாழை இலைகளில் உணவு பரிமாறும் வழக்கம் வரலாற்றில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இந்த பாரம்பரியம் பண்டை காலங்களில் இருந்தே தொடங்குகிறது. மக்கள் உணவுகளை பரிமாறுவதற்கும் உட்கொள்வதற்கும் ஆக்கபூர்வமான தீர்வுகளை தேடினர். வாழை இலைதான் தீர்வாக அமைந்தது. தாய்லாந்து மீன் சமைப்பது, அரிசியை சுற்றி வைப்பது, உணவு வகைகளை பரிமாறுவது, எடுத்து செல்வதற்கு பேக்கிங் செய்வது என பல்வேறு வழிகளில் வாழை இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய வழக்கங்களில் வாழை இலை தவிர்க்க முடியாத அங்கம் வகிக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.